அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை ஒரு அபஷகத இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் அன்போடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். குளோபல் ரிவைவ் ஃபயர் மினிஸ்ட்ரிக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். என்னுடைய பெயர் எம் சார்லஸ் பூபாலன். தூத்துக்குடி பட்டணத்தில் எழுப்புதல் புதுவாழ்வு சபை என்கின்ற சபையை நான் போதகராக நான் ஊழியங்களை செய்து வருகிறேன். மத்திய அரசாங்கத்தில் சுமார் 24.5 ஆண்டுகள் பணி செய்து வேலை நடுவிலும் 15 ஆண்டுகள் நான் திருச்சபை ஊழியத்தை நான் ஆண்டு கிருபை செய்தார். ஆண்டு மகிமை உண்டாவதாக. நான் பின்பு ஆண்டு கிருபையினாலே தேவ சித்தத்தின்படி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இப்பொழுது 2009 நான் ரிசைன் பண்ணினேன். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டு கிருபையினால உடைய பரிசுத்த கனமான ஊழியத்தை முழு நேரமாக செய்கிற ஒரு பாக்கியத்தை தேவனே தந்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து அறியாத பக்தி வைராக்கியம் உள்ள நாங்கள் குடும்பத்தில், இந்து மார்க்கம் அமைந்த அந்த குடும்பத்தில் தான் நாங்கள் பிறந்து இருந்தோம். நான் வீட்டில் மூத்த மகனாக இருந்த என்னை ஆண்டவர் ரட்சித்தார், அபிஷேகித்தார். 19 வயதிலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தார். ஊழிய பாதையிலே என்னை உருவாக்கினார். அவர் சித்தப்படி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். எழுப்புதல் குறித்த ஒரு தரிசனத்தோடு பாரத்தோடு கூட நான் அந்த ஊழியங்களை செய்து வருகிறேன். தேவனுடைய நாமத்து மகிமையுண்டாவதாக. நான் டீனேஜிலேயே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அப்பொழுது என் உள்ளத்தில் ஆவியானவர் ரொம்ப தெரியாது, வேதவசனம் ரொம்ப தெரியாது, இயேசு கிறிஸ்துவே எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாட்களில் இருந்து தேவ பரிசுத்தாவே நான் ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்பொழுதே என் உள்ளத்தில் எழுப்புதல் என்ற ஒரு மீனிங் எனக்கு அப்போ தெரியாது. அந்த ஒரு தரிசனத்தை அப்போவுமே எனக்கு போட்டார். ஸோ என் வாழ்க்கையினுடைய எல்லா பயணம், திருச்சபை, எங்கே ஊழியங்கள் போனாலும் அந்த எழுப்புதல் என்கின்ற ஒரு தரிசனம் ஆண்டோட கிருபையினால அந்த குளோபல் ரிவைவல்ன்ற வார்த்தையை பார்த்து தான் அருமையான பாஸ்டர் ரீகன் கோமஸ் தம்பி எனக்கு அதை லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் ரிவைவல் நடந்து அதில் உட்காந்துட்டு கொஞ்சம் இருக்காங்க. அதுதான் இப்போ அருமையான எங்கள் அன்பு சகோதரி எஸ்தர் க்ளோரி அவங்களோடு கூட இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அதற்காக எனக்கு இது காட்ஸ் பிளான், இது தற்செயலே நடக்கிற காரியம்ல தேவனுடைய சித்தம். தம்பி கிருபை மூடி வேண்டிய தம்பி அவர். நான் மீட்டிங்ஸில் பெரிய பெரிய குருசையில் மீட்டிங்ஸ் பாடும்போது அதை பார்த்த தம்பி அவர் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி பேசினார். அப்பொழுது என்னை பற்றி சகோதரி விசாரித்ததாகவும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு ரிவைவல்னால் நான் கனெக்ட் ஆகிடுவேன், என்னை அறியாமலே சேர்த்துருவேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். தேவ ஆவியாண்ட பலத்த எழுப்புதலை நம்முடைய கண்கள் பார்க்கும். எங்கள் விசுவாசம், என்னுடைய விசுவாசம், நாங்கள் இருக்கிற இந்த பட்டணத்தில், நாங்கள் இருக்கிற இந்த மாவட்டத்தில் எழுப்பல் பற்றி பிடிக்கும்.
அது தமிழ்நாடு, இந்திய தேசம், அகில உலகத்தும் போகட்டும். ஏன்னா கடைசி கால எடுப்பில் இந்திய தேசத்திற்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதாக நிறைய தீர்க்கதரிசனம் வந்திருக்கிறது. ஆவிலும் எங்களுக்குள் அதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அன்று மைமுண்டாக கர்த்தருடைய கரம் அதை செய்வதாக. எழுப்பின் நாயகனா பரிசுத்த ஆவியானவர் செய்து முடிப்பாராக. ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி பாடலை பாடும். இந்த வருஷத்தை நாம் ஆரம்பித்தோம். ஆண்டு கிருபையினால் இந்த வருஷத்தை இந்த கடைசி 11ஆம் மாதம் வரை நம்ம நடத்தி இருக்கிறார். அவர் நன்மைகள் ஏறால் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். ஆமென். இப்போ ஒன்று தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இங்கே இருக்கிற இடத்துல அங்கங்கே அப்படியே நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் அசைவாடிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். நம்மே ஆலயமாக்கி விட்டார். கர்த்தருக்கு மகிமை. எல்லா ஆலயங்களாக சேர்ந்து எவ்வளோ பேர் இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேர் இருந்தாலே நடுவில் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் சேர்ந்து ஆமென். நந்தி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நந்தி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்து மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீரே. நீ நல்லவர் ஆண்டவரே. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீ மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீ மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. கர்த்தர் செய்தாமே நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காகவே நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து பாசத்தோடு அன்போடு அழைக்கிற கர்த்தனி. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ
கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. எல்லாம் பாடலாமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. ஆமென். ஹalleluya 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 ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காதே. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நிமிஷம் வினாடி நினைக்க. இயேசுவின் கல்வாரி அன்பை, கல்வாரியில் அவர் செய்த தியாகத்தை எப்பவும் நம்ம நினைக்கணும். தேவனுக்கு மகிமை. எல்லாரும் சேர்ந்து நாம் கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோமாக. ஆமென் ஹalleluya ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஓ ஹalleluya. இயேசுவே நீ பெரியவர், நீ பரிசுத்த நீதிபரர், நல்லவர், நீதி நியாயம் செய்கிறவர், நீதி உள்ள நியாயாதிபதி நீர். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. ஆமென். குற்றங்களை மன்னித்தாரே. ஆமென். நோய்களை நீக்கினாரே. படுகுழியினில் மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினில் மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம்
நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தேவனே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு புது கிருபை தருகிறார், புது பலன் தருகிறார். ஆமென். வார்த்தை நமக்கு தருகிறார் தினமும். ஆமென். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாங்கள் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. ஆமென், ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமென். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த எத்தனை நன்மைகள், எத்தனை அற்புதம், எத்தனை அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறேன் நல்ல கர்த்தரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாம் நம் ஜெபத்தோடு கர்த்தரை துதிக்கலாமா? பரிசுத்தாவிலே நிறைந்து ஆவியின் பலத்தோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் அலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஓ வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் அலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமை. ஆவியான வல்லமை எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல. எஸ் மை லார்ட், எஸ் மை லார்ட். ஓ அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே. எல்லா பாடும் ஆவில நிறைந்து இந்த நாளில் ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே. அகில உலகம் அசைக்கப்படட்டும், தேசங்கள் அசைக்கப்படட்டும். தேசங்களில் கர்த்தர் வல்லமை பலமாக இருந்துட்டு. ஓ வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆவியில் நிரப்பப்பட்ட பிள்ளைங்க அக்னி பாஷைகளை
அந்நிய பாஷைகளை பேசுவோமாக. எத்தனை நல்ல ஒரு மகத்துவத்தை கொள்வோமா. தந்தரே மரே தரனே ஹரகதோ நிஹல தரஹதர உதஹதல ஹதரே மச்சரே கதர பாபா. ஓ தேவாவியானவரே, ஓ தேவாவியானவரே, ஆவி நிறைவோடு ஆவியோடு உண்மையோடு தேவன் தொழுகளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் பிதாவை ஆவியோடு உண்மையோடு எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னாரே. அகில உலகமும் ஆண்டவர் ஆராதிக்கிற காலம் இது. ஆமென் லார்ட். ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் எல்லா கருத்துக்கும் பாத்திரரே, எங்கள் அன்பு பிதாவே, வீட்டிலிருந்து மகிமையின் கர்த்தரே, அப்படியே தேவனை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் தொழுதிடுவே, ஆயுள் உள்ளவரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீ. Holy Spirit, ஆராதனை வேதனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தேவன், மகிமையின் தேவனீரே, போற்றிடும் தேவனோ, மகிமையின் தேவனீரே, முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் தொழுதிடவே, முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் தொழுதிடவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் உள்ளவரே, உம்மை தொழுதிடுவே,
உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் அப்பா உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே என் எல்லாமே ஐயா நீதானே என் எல்லாமே ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் மாறுவாங்க பிதாவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ஓ ஷலமச்சரஜரஜா உமக்கு ஆராதனை 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 ஹல்லேலூயா 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 Hallelujah.
Amen. 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 Heavenly Father, I give you all the glory. இயேசுவின் நாமத்தில் எல்லா மகிமை ஆராதனை ஒவ்வொருவருக்கே நீர் ஒருவரே பாத்திரமானவர்ப்பா. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான பரிசுத்த நாமத்தில் உங்களை எல்லாரும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இது பெரிய ஒரு பாக்கியம். முழு உலகத்திலும் எந்தெந்த தேசங்களில் இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒப்பற்ற நாமத்தின் நிமித்தமாக ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளைப் போல நாம் இணைந்திருக்கின்றோம். ஆமென். ஆண்டவர் அவருடைய திட்டங்கள் மிகப்பெரியது, உன்னதமானது. என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தும் விஷயத்தில் வாசிக்கிறோம், ஒருவரும் என்ன கூட திரள் கூட்ட மக்கள் தேவ சமூகத்தில் ஃபைனல் டெஸ்டினேஷன் அதுதான். ஆமென். அதுதான் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அகில உலகத்திலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். விசேஷமாக எழுப்புதல் என்கின்ற தரிசனம், எழுப்புதல் என்ற வாஞ்சையை அகில உலகத்தில் எல்லா மக்கள், எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, ஆண்டவர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே ஜெபக்குழுக்களை, தேவ மக்களை, தேவ ஊழியர்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். திருச்சபைகளுக்கு பாரம் கொடுத்து அவர் செய்து கொண்டிருக்கின்றார். பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக. நாங்கள் தூத்துக்குடி பட்டணத்தில் எழுப்புதலுக்காக நிறைய தேவ பிள்ளைகள், அதுக்கு டிவி கூட நடைபெற்று கொண்டிருக்கிறது. டிவிகள் மூலமாக ஊழியம் செய்கிறார்கள். உபவாச ஜெபங்கள் நடக்கிறது, விழிப்பு ஜெபங்கள்லாம் நடக்கிறது. ஸோ அதனால் ஆண்டவர் நிச்சயமாக எழுப்புதல் நாயகராம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மாபெரும் எழுப்புதலை, அகில உலகம் பார்க்கின்ற ஒரு எழுப்புதலை கட்டாயம் கர்த்தர் நிச்சயம் செய்வார். எல்லா பாரத்தோடு, தாகத்தோடு, வாஞ்சியோடு, எதிர்பார்ப்புகளோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கின்ற, பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய எல்லா கண்களும் அதை பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நாம் கொஞ்ச நேரம் ஆண்டோடைய சித்தத்தின்படி, பரிசுத்த ஏவுதலின்படி சில சத்தியங்களை நாம் வேகமாக ஆவியான் என் மனதில் போட்டதை எனக்குள்ள எதை பேச விரும்புகிறாரோ அதை பேசும்படியாக பரிசுத்த ஆளுகைக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன். ஒரு முறை கூட உங்களை எல்லாரும் அன்போடு எங்கெங்கிருந்து நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். விசேஷமாக சிஸ்டர் எஸ்டர் குளோரி அவங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை, நன்றியை நான் சொல்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள் செய்யுங்க. இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். இதுவரை கண்டிராத மிகப்பெரிய காரியங்களை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் ஊழியத்திலும் அதை கர்த்தர் செய்வார். உங்கள் ஜெபக்குழு மூலமாக, ஊழியங்கள் மூலமாக அதை கர்த்தர் செய்வார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சில சத்தியங்களை நம்ம தியானிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர், இது பரிசுத்த ஆவியானவரின் காலம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம எதுவுமே நடக்காது. பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய திருச்சபை, ஆமென், ஆண்டவருடைய அளவற்ற கிருபை, இதெல்லாம் இருக்கிறதுனால தேவன் என்ன செய்ய நினைக்கிறார் அதுதான் நடக்கும். எத்தனை பிசாசு தடுத்தாலும், எத்தனை வல்லமைகள் எழும்பினாலும், எத்தனை ராஜ்யங்கள் எழும்பினாலும், தேவன் செய்ய நினைத்ததோ அதுதான் நடக்க போகிறது. தேவரீ, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைப்படாது என்பதை யோபு தீர்க்க தரிசனமா அப்ப சொல்லி வச்சிருக்கிறார். நான் அது விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு தெரிந்த வசனம் தான் சகரியா 4:6 நமக்கு தெரியும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். not by might nor by power but by my spirit. அதை பார்த்தீங்கன்னா அருமையான சகோதரி ஆரம்ப ஜெபம் செய்யும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்தார்கள். ஸோ தேவன் இந்த வார்த்தையை தான் கொடுக்குறான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் மாத்திரம்தான் ஆகும். நமக்கு ஆண்டவர் கிருபைகளை, தாளந்துகளை, வரங்களை, எல்லாம் சில ஏதுக்களை எல்லாம் தந்திருக்கிறார். இதெல்லாம் நல்லது, இருக்கணும். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக இருக்கின்றது. இதெல்லாம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த கிரியைகள், செய்கைகள், அவருடைய அசைவாடுதல், அவருடைய கிரியைகள் நடைபெறும். அவர் இறங்கி கிரியை செய்யணும். நான் எப்பொழுதும் வாஞ்சிப்பேன் ஆண்டவரிடத்தில். ஆதி அப்போஸ்தல காலத்தில், அந்த முன்மாரியின் காலத்தில் தேவன் அப்போஸ்தலர் எவ்வளவு விசேஷமாக பயன்படுத்தினார், வல்லமையாக பயன்படுத்தினார். அதே போல இந்த கடைசி நாட்களில், இந்த பின்மாரி காலத்தில் இருக்கின்ற கடைசி கால திருச்சபைகளுக்கு, கடைசி கால ஜெபக்குழுக்களுக்கு, கடைசி கால ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு, ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆதி அப்போஸ்தலர் நாட்களை விட பயங்கரமாக பரிசுத்தர் இறங்கி வந்து கிரியை செய்யணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நாட்களில் ரட்சிக்கப்படுவதில் கர்த்தர் டெய்லி அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இன்றைக்கு உள்ள
சூழ்நிலைகளை பார்க்கும்போது, இன்றைக்குள்ள ஜனத்தொகையை பார்க்கும் பொழுது 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு பரிசுத்தாவின் வல்லமையை அதை வெளிப்படுத்துவதற்காக, அதிலிருந்து ஒரு காரியத்தை செய்வதற்காக தேவன் முழு உலகத்திலும் வைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு காரியம் என்னன்னா, அது தேவனுடைய திருச்சபை. ஆமென். தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், பரிபூர்ணமான திட்டங்கள் உலகமெங்கும் ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு போவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சபையை தான் ஆண்டவர் ஆதாரமாக தேவன் வைத்திருக்கின்றார். திருச்சபை மூலமாக, திருச்சபையில் பாருங்க, நம்ம எல்லாருமே ஒரு திருச்சபைக்குள் இருக்கிறோம். இயேசு, இன்னும் சொல்ல போனால், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ஆதாமின் சந்ததியில் இருந்து இயேசு கிறிஸ்து சந்ததிக்குள் வந்திருக்கின்ற ஆமென் தேவ பக்தி உள்ள கிறிஸ்துவின் சந்ததிக்குள் இருக்கிற நாம் எல்லாரும் அகில உலகத்திலும் இருக்கிற திருச்சபை. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம் மூலமாக, நம்மை கொண்டுதான் அவர் பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் அவர் செய்ய விரும்புகிறார், தேசங்களிலே செய்ய விரும்புகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒன்று கண்டுபிடித்து விட்டேன். நம்முடைய திறமையை, நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய ஏதுக்களை மாத்திரம் நம்பி நிற்கக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷம் வினாடியும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாவதாக. நமக்கு முன்மாதிரியாக, ரோல் மாடலாக ஒரே ஒரு நபரை தான் எல்லாருமே வைக்கணும். அவர் தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 3.5 ஆண்டு ஊழியங்களில் உலகத்தை கலக்கிட்டு போயிட்டார். யோவான் எழுதுறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை ஒரு புத்தகத்தை எழுத போவோமானால் இந்த உலகமே கொள்ளாத அளவிற்கு அந்த புஸ்தகம் வரும் என்று. அப்போ பாருங்க, 3.5 ஆண்டு ஊழியத்தில் 30 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து, அந்த சிருஷ்டிகர்த்தர், ஒரு சாதாரண மனிதனை போல வெளியில தன்னை காண்பிக்காமல் 30 ஆண்டுகள் இருந்தார். 30 ஆண்டுகள் ஒரு மரியாளுடைய மூத்த மகனாக எல்லா கடமைகளை செய்து கொண்டு சாட்சியாக, அவருடைய 30 ஆண்டு வாழ்க்கை சாட்சியாக இருந்தது, பிதாவுக்கு பிரியமா இருந்தது. ஆமென். வேதத்தில் சொல்லப்படவில்லை, ஆனால் அவருடைய ஜெப வாழ்க்கை, ஜெப பழக்கம், பரிசுத்த ஆவியானவருடைய உறவில் அவர் 30 ஆண்டுகள் பழகியிருந்தார். அதனால தான் அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது வானத்தில் சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அந்த 30 ஆண்டுகள் வாழ்க்கை, தன்னை ஒன்றுமே காமிக்காம, எப்பொழுது போல தேவாலயத்துக்கு போறாரு, நிச்சயமா போயிருப்பார். அந்த வேத புத்தகங்கள் அவருக்கும் ஒரு வாசிக்க வாய்ப்பு கொடுத்துருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா, தேவனுக்கு மகிமை உண்டாவது. ஆனால் தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. ஆவியானவர், பிதாவாகிய தேவன் நியமித்த அந்த 30வது வயதில் பரிசுத்த புறாவின் ரூபம் கொண்டு தன் மேல் இறங்குகிறார். 40 நாள் உபவாசம் செய்த பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வாழ்க்கை பிதாவோடு ஐக்கியம். பைபிள் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை அளவில்லாமல் பேசுகிறார். தேவன் அவரை அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தாராளமாய் வார்த்தைகளை பேசினார், அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஒவ்வொரு நிமிஷம் வினாடியும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:30 வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித்திருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சேலஞ்சிங்கான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் இயேசு கிறிஸ்து. யோவான் 14:12 என்னை நான் மெய்யாகவே நான் என் பிதாவிடத்தில் ஏறி போகிறபடி நான் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வன், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். நான் அப்போ ஆண்டு சமூகத்தில் இதை யோசித்த பொழுது, இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் செய்தாலே ரொம்ப சூப்பராகிடும். ஆனால் அதை விட பெரிய காரியங்கள் செய்வன் நம்முடைய குருநாதர், நம்முடைய அருள்நாதர், நம்முடைய மாஸ்டர், நம்முடைய காட், நம்முடைய ரட்சகர். அப்படி சொல்லியிருக்கிறார், என்னை விட நீ பெரிய காரியம் செய்வன் சொல்லியிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சாட்சி கொடுத்தாருன்னா, அப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு தான் கரெக்டாக அவர் செயல்பட்டு கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், தேவ ரகமான அந்த விசுவாசம், இயேசுவில் இருந்து அந்த விசுவாசம், காட் கைண்ட் ஆஃப் லைஃப், வாழ்க்கை.
அந்த வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஜெப வாழ்க்கையில் அந்த ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிற பாரு பார்த்தா சில காரணங்களோடு நான் சொல்ல போகிறேன். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம். உற்சாகமாக கவனிக்கிறேன், நான் நம்புகிறேன். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம். அப்புறம் காட் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி, இதில் நம்ம கவனம் செலுத்தினா இயேசு கிறிஸ்துவ போல பெரிய காரியங்கள், அவரோட பெரிய காரியங்கள், அவர் நாமத்தில் அவரோட பெரிய காரியங்கள் செய்து இயேசுவை ஆண்டவர் ரட்சகர் முழு உலகம் அறிந்து கொள்ள முடியாது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படி மாற்றுவார். தேவனுக்கு மகிமை. அதிகாலை இருட்டோடு போய் ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். அவருடைய அற்புத அதிசயங்கள் செய்கிறார், மக்கள் கூடி வராங்க, அவங்களெல்லாம் அனுப்பிவிடுறார், ஸ்ரீசைகள் அனுப்பிவிடுறார், போய் ஆண்டவரோட பிதாவோடு ஐக்கியம் கொள்கிறார். பிதா என்ன பேச சொல்றாரோ அதை தான் பேசுறார். பிதா என்ன செய்ய விரும்புகிறார் அதை தான் செய்கிறார். தாமாகவே அவர் எதுவுமே செய்யலை. அவருடைய நோக்கம்லாம் பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம். பேசினாலும் பிதாவின் சித்தம் தான், ஒரு அற்புதம் செஞ்சா கூட பிதாவின் சித்தம் தான். ஆண்டோடைய நாமத்து மகிமை உண்டாவதா. இதை போல நாமும் கவனம் செலுத்தணும்னு சொன்னா ஆண்டவர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்கள், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்மை கொண்டும் தேசத்தில் ஒரு எழுப்புதலைக்கு நம்மை ஒரு ஆசீர்வாதமான கருவிகளாக எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ ஜெபம் இயேசுவின் ஜெப வாழ்க்கை என்னன்னா பரிசுத்தாவிலே நிறைந்து இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம், ரோமர் 8:14 பார்த்து, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு மெச்சூரிட்டி, புத்திரர் என்கின்ற ஒரு அனுபவம், குழந்தை அப்புறம் அப்படியே கொஞ்சம் வளர்ந்து அந்த குழந்தை அனுபவத்தில் இல்லாமல் அப்படி புத்திரர் அப்படின்னா செயல்படுகிற இடத்திற்கு வருகின்ற ஒரு இடம். அப்போ எப்போ அது நமக்கு வருது அப்படின்னா ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம், பரிசுத்தாவில நடத்தப்படுகிற அனுபவம். ஓகே, இப்போ ஜெபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 15ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அது சொல்வார், பவுல் சொல்வார், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுறது எப்படின்னா நம்முடைய தெரிந்த மொழியில் எல்லாரும் அங்கே இருக்கிற அந்த மொழி பேச தெரிஞ்ச எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது புரியும். அந்த அந்நிய பாஷையில் பேசுகிற நம்ம அந்நிய பாஷை ஜெபிக்கும் போது அது யாருக்கும் புரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய ஆவியானவருடைய மொழியில் நம்ம பேசுகிறோம். அந்நிய பாஷை என்பதுக்கு அக்னி பாஷைன்னு சொல்லலாம். அக்னி பாஷை, அது உண்மையில் அதுதான் சொல்லணும், அக்னி பாஷை. அக்னிமயமா நாவுகள் போல பிரிந்த நாவல் காணப்பட்டு ஆவியானவர் தந்தல் வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். ஸோ அக்னியான ஆவியானவர் அந்த பாஷையில் தானே அது அக்னி பாஷைன்னு சொல்லலாம். இந்த அக்னி பாஷையில் ஜெபிக்கிறது மிகுந்த ஒரு வல்லமையானது. ஜெபத்தில் வல்லமையான ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? பரிசுத்தாவில நிறைந்து நம்ம அக்னி பாஷையை பேச, அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறோம் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான அனுபவம். ஆண்டு ஒரு நாள் நான் ஆண்ட பாதத்தில் ஜெபிச்சிருக்கும்போது சொன்னார், மகனே எப்போ அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறியோ நீ உடனே பரலோக அப்பாவோடு கனெக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு. பரலோக அப்பாவோடு கனெக்ட் ஆகிடும். பிதாவின் ஆவியானவர், சரியா? அப்போ அப்படியே கனெக்ட் ஆகிடும். இதுக்கெல்லாம் எதுவுமே நம்ம தடுக்க முடியாது. புதிய ஏற்பாட்டினுடைய இயேசு கிறிஸ்துவின் உயிர் பலி, உயிர் தியாகத்தினுடைய மேன்மை அதுதான். ஏன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியலை பற்றி சொல்லும்போது எவ்வளோ பெரிய சாட்சி வாங்கினா கூட இவர்களால் நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷ நன்மையான ஒன்று அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தார். அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தம் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறது. பிதாவோடு இயேசுவின் வந்த நோக்கமே, இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அவர் பிதாவோடு நம்ம ஐக்கியப்படுத்துவது, பிதாவின் சொந்த பிள்ளைகளை மாற்றுவதற்காக தான் தன் உயிரை கொடுத்தார். பிதாவோடு கனெக்ட் ஆகிடும் நம்ம. அப்போ அந்நிய பாஷை நீ எப்போ பேச ஆரம்பிக்கிறீங்களோ கனெக்ட் ஆகிடும். இந்த ஜெபம் வல்லமை உள்ளது. அந்த ஜெபத்துக்கு மிகுந்த மகத்துவம் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. வேதம் சொல்கிறது அதே 1 கொரிந்தியர் 14:2 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான், தேவனோடு பேசுகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம். நீங்கள் வளர்ந்து வருகிற அனுபவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற அனுபவத்தை நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ எங்களுடைய சபையில் நாங்கள் ஜெப குறிப்புகள் சொன்ன பின்பு என்ன ஜெப குறிப்பு சொன்னாலும் அதிகமாக அந்நிய பாஷை டங்ஸ்லேயே நாங்கள் ப்ரேயர் பண்ணோம், அந்நிய பாஷையிலே ஜெபிப்போம். அதை தான் என் பிள்ளைகளை நான் ஊக்குவித்து கொண்டிருக்கின்றேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது சில காரியங்களை எனக்கு ஒரு திருச்சபையில் எழுப்புதல் சபையில் அப்படி புறப்படும். சபை அங்கத்தினருக்கு நமக்குள்ளிருந்து தான், சரியா? அப்போ பாருங்க, சபையில் ஒரு 5 பகுதியில் எழுப்புதல் வரணும். சபையின் பக்தி உரித்துக்காக, சபையினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் 5 வகை ஊழியங்களை சபையில் வச்சிருக்கிறார். சரி, 5 வகை ஊழியங்கள் நம்ம பார்க்குறோம்.
ஸோ இதில் 5 அப்போ இந்த 5 பகுதியில் எழுப்புதல் என்னென்னா, முதலாவது ஜெபத்தில் ஒரு எழுப்புதல் வரணும், அப்புறம் ஜெப எழுப்புதல், அப்புறம் வசன எழுப்புதல், அப்புறம் ஆராதனை எழுப்புதல், சுவிசேஷ எழுப்புதல், அற்புத அடையாளங்கள். இயேசு நாமத்து விசுவாசிகள் பிள்ளைங்களும் அற்புதம் சாதாரணமாக நடக்கும். அற்புத அடையாளம் நடக்கிற ஒரு எழுப்புதல் பற்றி பிடிக்கணும். இது எப்படி நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்படணும். அந்த அளவுக்கு நடக்கிற இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒவ்வொரு சண்டே ஈவினிங் 7 மணிலேருந்து 8:30 வரை கொஞ்ச நேரம் பாடி ஆராதிப்போம். கொஞ்சம் நேரம் வசனங்களை, இந்த எழுப்புதல் சம்பந்தமான வார்த்தைகளை கொஞ்சம் தியானிப்போம். ஒரு 1/2 மணி நேரம் டங்ஸ்லேயே ப்ரேயர் பண்ணுவோம். வேறு எதுவுமே தமிழில் சொல்ல மாட்டோம். டங்ஸ்லேயே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ரேயர் ஃபார் ரிவைவல் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புதலுக்காக ஜெபம் என்று நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக அதில் டங்ஸ்லேயே ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அந்நிய பாஷை ஜெபத்திற்கு சாத்தானும் அவருடைய நடுங்குவார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நடுங்குவார்கள். நீங்கள் டங்ஸ் பேசி பாருங்க. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ அதனால் அப்போ அது போல் ரோமர் 8:8 அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 25 பார்த்தீங்கன்னா, அன்றியும் நம்முடைய பலவீனங்களில் பரிசுத்தர் உதவி செய்கிறார். சரியா? நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் உதவி செய்கிறார் அப்படின்னு. அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதிகமாக ப்ரோக்ராம்ஸ் அதிகமானால் நமக்கு கட்டாகிறது என்ன தெரியுமா? ப்ரேயர் லைஃப் தான். அந்த ஜெபம் தான் கட்டாகும். வேதத்தை படிக்கிற அந்த நேரம் தான் கட்டாகும். ஸோ சில நேரங்கள் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு என்ன வார்த்தையை சொல்லி எப்படி ஜெபிக்கிறது, என்ன வார்த்தை போடுறது, ஆண்டவரே என்ன சொல்றது அப்படின்ற போது, அந்தபடியே ரோமர் 8:26-27 சொல்லுகிற அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். எதுக்கு ஆவியா நமக்குள்ள இருக்கிறார்? அதிக மணி நேரம் ஜெபிக்க, மணிக்கணக்காக ஜெபிக்க, அதிக நேரம் தேவ பிரசன்னத்தில் இருக்க, ஆமென், தாராளமாக ஜெபிக்க, வாயை திறந்த பரிசுத்த மழை திறந்த வெள்ளம் போல நமக்குள் ஜெபிக்க, இந்த மாதிரி சூழ்நிலை அப்படி நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்க. அப்படினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சலோடு கூட நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டல் செய்கிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா, நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டல் செய்கிறார். சில நேரம் எந்தெந்த இடங்களில் எப்படி இருக்குது நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். பாருங்க, எதுவுமே நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு தெரியாமல் எதுவும் இருக்காது. சரியா? ஆண்டவர் மகிமை. அடுத்த வருஷம் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே, அது ரொம்ப முக்கியம் பாருங்க, தேவ சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினா. அப்போ பாருங்க, பரிசுத்தர் என்ன பண்றாரு? பரிசுத்தவான்களுக்காக அவர் சித்தத்தின்படி வேண்டுதல் செய்கிறார். அப்போ ஒருவேளை முழு உலகத்தில் இருக்க முகமறியாதவர்களுக்காக கூட நம்ம ஜெபிச்சிருக்கலாம். பரிசுத்தவான் அப்படி ஜெபிக்க வச்சிருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். ஸோ அதனால் அந்த அந்நிய பாஷை ஜெபத்தை நான் இன்னும் வளர்த்துக் கொள்வோமா அதிகமாக. அதில் நான் சொன்ன பாருங்க, அதில் இந்த 5 எழுப்புதில் அதிகாலையில் தேவனுடைய மக்கள் ஒரு மணி நேரம் அதிகாலையில், சரியா? அதில் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் நான் இன்னும் சபைக்குள்ள கொண்டு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கல. அது செய்யணும். அதுக்கு பேர் ஒரு அக்னி சேனை. சரியா? அக்னி சேனை. அதுக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதிகாலை எழுந்து கர்த்தராகிய இயேசு நாமத்தை உயர்த்தி கனப்படுத்தி ஒரு பாட்டு 2 பாடலை பாடிட்டு ஆவியோடு தேவனை ஆராதிச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே ஆராதனை முடிஞ்ச பின்பு அப்படியே அந்நிய பாஷையிலேயே மொத்தத்தில் ஒரு 1 hour போதும், அந்நிய பாஷையிலேயே ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அக்னி சேனை எழுப்பணும் சபையிலன்னு சொல்லியிருக்கிறேன். இதை நம்ம செய்யும் பொழுது எல்லா இடங்களும் இது நடந்துச்சுன்னா, ஆவியானுடைய அந்த எந்தெந்த இடங்களில் நம்ம செய்கிறோமோ ஆண்டவர் பரிசுத்த கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சாத்தானுடைய கீழ் அழிக்கப்படும், சாத்தானுடைய திட்டங்கள் தகர்க்கப்படும், அவனுடைய தடைகள்லாம் உடையும் இயேசுவின் நாமத்தினால. பாதாள வல்லமைகள் கட்டப்படும் இயேசுவின் நாமத்தினால. சாத்தானுடைய தடைகள்லாம் உடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. ஸோ இதை நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? ஏன்னா பாருங்க, நீங்கள் எபேசியர் 6 நீங்கள் அந்த சர்வாயுத வர்க்கங்களை பற்றி பேச பாருங்க. கடைசியாக சகோதரர் 10 சொல்லுங்க 6:10 கடைசியாக சகோதரர் கர்த்தரிலும் அவருடைய சத்தத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் எபேசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவருடைய ஆவினாலே, அதாவது 3வது எபேசியர் 3 அதிகாரத்தில் ஆமென் 16 நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும். உள்ளான மனிதர்கள் வல்லமையாய் பலப்படும். அவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே 4 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் துன்மார்க்கத்திற்கு எதுவாக மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினாலே நிறைந்திருந்து. ஒரு மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவன் பார்த்தீங்கன்னா, அந்த போதை குறைஞ்ச உடனே அவன் கண்ணு அடுத்து மதுபானத்தை தான் தேடும். அவன் அப்படியே அவன் சொல்ல எங்கள் ஊரில் மப்பிலே இருப்பான்னு சொல்லுவான். அந்த மாதிரி அவனுக்கு அந்த காலையில் நைட்டு வரை அது போதையிலே இருக்கு. அப்போ இது பரிசுத்த, அதுக்கு பதில் இது துன்மார்க்கத்துக்கு எதுவாய் கொண்டு போகிறது அது. ஆனால் ஆவியில் நிறைஞ்சு நம்ம ஆவியானவரே பேச வைக்கணும், ஆவியானவரை நம்ம கொண்டு போகணும், ஆவியானவரை ஜெபிக்க வைக்கணும்.
இதெல்லாம் செய்ய வைக்கணும். இப்படி நம்ம ஆவியில் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு வரணும். ஆண்டு மகிமையுண்டாவது. அதுதான் அப்போ பாருங்க, அதே எபேசியர் 3:20 பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. அப்ப நீ எந்த அளவுக்கு ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில் அக்னி பாஷை பேசவே ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வல்லமையாய் பலமாய் நமக்குள்ளே கிரியை செய்வார். எழுப்புதல் அந்த வல்லமை எல்லாம் நமக்குள்ள அப்புறம் நமக்குள்ள ஆவியான அதை வெளிப்படுத்தி கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்து மூலமாக ஆவியான வெளிப்பட்டார். பிதாவாகி தான் அதை செய்தார். அதே போல நமக்கும் அதுதான் செய்வார். தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாவதா. அதே போல எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இந்த சர்வாயுத வர்க்கங்களை பற்றி பேசும் பொழுது ஸ்தோத்திரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, 6:18, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூதா ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதில் 20ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆமே, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி. பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணுறதுன்னா என்ன, நல்லா புரிஞ்சுக்க. 100க்கு 100 நீங்கள் அந்நிய பாஷையிலேயே சத்தமாக தான் எப்பவும் ஜெபிக்கிற அவசியம் இல்லை. நான் சில நேரம் மென்மையாக பேசி கொண்டு இருப்பேன். சில நேரம் வெளியில் வார்த்தை வர உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருப்பேன். ஒரு தேவனுடைய மகிமைக்குள் கடந்து சென்ற எங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த மதுரை பட்டணத்தை சார்ந்த விக்டர் பி லாரன்ஸ் என்கிற அருமையான தேவ மனுஷன், அவருக்கு நிறைய ஆவிக்கு அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொள்ளார். நம்மளோட பேசுவோம். அப்போ ஒருமே, தம்பி, நீங்கள் வாயை திறக்காமல் உள்ளுக்குள்ளேயே அந்நிய பாஷையில் பேசி ஜெபிச்சு பழகுங்க அப்படின்னு சொல்லி. இந்த அனுபவம் நான் ட்ராவல் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு சத்தமாக துதிக்க முடியாது, பாட முடியாது. அதனால் நான் சில என்ன பண்ணுவேன்னா, வெளியில் வாய் திறக்காமே நான் இது ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அந்நிய பாஷை அது அந்த அனுபவம் எனக்கு இருந்துச்சு. இவர் சொல்லும் போது தான் நான் உறுதிப்படுத்துவேன், இது ரொம்ப. ஆனால் பார்த்தீங்கன்னா அது தனியாக ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணால் எந்த அளவுக்கு அந்த பலன் கிடைக்குமோ நான் அதை பார்த்துருக்கேன். வெளியே சத்தம் இல்லாமல் ஜெபிச்சா கூட. ஸோ அதனால் அப்போ அவர் சொன்ன இந்த அனுபவம் ரொம்ப முக்கியம். நீங்கள் உள்ளான மனுஷனில் அப்படியே உள்ளே ஜெபிக்கிற அனுபவம். எத்தனை பேர் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் தான் நம்ம உள்ளுக்குள்ளே ஜெபிச்சுட்டு இருக்கலாம். ஸோ அதனால் அப்போ ஆவியனால் பரிசுத்தாவிக்குள் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கூடும்பொழுதுலாம் அதிகமாக ப்ரேயர் பாயிண்ட் சொல்லுங்கள், ஜெப குறிப்புகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். போயிட்டு எல்லாரும் அந்நிய பாஷை ஜெபிக்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய மகா பெரிய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இது ஆவியானவரின் காலம். இது பரிசுத்த ஆவியானவரின் காலம். எது நடந்தாலும் ஆவியானவரால் தான் செய்ய முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். நீச்சல் ஆழத்திற்குள் நம்ம போவோமாக. நீச்சல் ஆழத்தில் போயிட்டோன்னா அப்போ ஆவியானோட கண்ட்ரோல். ஆவியான நம்ம நடத்தணும். பரிசுத்த ஆவியா நம்ம நடத்தணும். பரிசுத்தா நம்ம கொண்டு போகணும். எல்லாம் அவரே செய்யணும். அந்த அனுபவத்துக்காக நம்ம வாஞ்சிக்கணும். அப்போ இது நீங்கள் அதிக நேரம் மணிக்கணக்காக அந்த ஜெபத்தில் அந்நிய பாஷை பேசி ஜெபிச்சுட்டே இருக்கும் பொழுது ஆவியினால் நிரம்பப்பட்டு நம்ம ஆவியானவரே நம்மை பேச வைப்பார். ஆவியானவரே நடத்தி கொண்டு போவார். இதெல்லாம் செய்யும். ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அதனால் இந்த நாட்களில் இப்போ நான் யோசிப்பேன், ஏதோ அப்படியே வழக்கமாக பாடிட்டு அப்போ ஒவ்வொரு நம்முடைய ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளிலும் பரிசுத்தாவின் அசைவாடுதலும் பரிசுத்தாவின் கிரியைகள் நடக்கணும். எனக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு பாருங்க, வேதம் சொல்கிறது, சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிற ஜனங்களுக்கு பைத்தியமா தோணுது, ஆனா விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கு தான் அது எவ்வளவு பெரிய தேவ பலன். அவன் தாவீதோடு சேர்ந்து நாமும் சொல்ல முடியும், உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் அதான் பரிசுத்தாண்ட வல்லமை. Glory to my God. பரிசுத்தாண்ட வல்லமை, ஆவியாண்ட வல்லமையினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஆமென். இன்னைக்கு அகில உலகத்தில் கர்த்தர் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். ஆவியால் நிறைந்து செயல்படுகிற தேவனுடைய சேனை எழும்பணும். தேவனுக்கு என்று ஒரு அக்னி சேனை எழும்பணும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ நம்ம எனக்கு ஒரு ஆசை என்னன்னா,
ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அப்படியே எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். சரியா? அருமையான பாஸ்டர், என் அன்பு தம்பி ரீகன் கோமஸ் பாஸ்டர் எழுதின அந்த பாடலை தான் நாங்கள் அதில் ஒரு 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 சரணம் 2 சரணம் பாடிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம எல்லாருமே இருக்க இடங்களில் அப்படியே அக்னி பாஷையை பேசி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். அக்னியாக இறங்கிடுமே, டி மேஜர்மா, அற்புதம் திருளாய் செய்துனுமே அப்படின்னு நம்ம பாட போகிறோம். அந்த பாடம் ரொம்ப எங்கள் சபையில் நாங்கள் அந்த ஈவினிங் சர்வீஸில் ஃபுல்லாக அதான் நம்ம பாடி நாங்கள் பாடிட்டு அப்படியே இது ஒரு ஜெப பாடல் போல தான் இருக்கும். பாருங்கள், ஜெப பாடலாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பாருங்க, அப்படியே நமக்கு பாடும்போதே ஒரு அது அந்த ஆண்டு பரிசுத்தனுடைய தேவன் விரும்புகிறது அதில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓ எழுப்புதலில் நாயகரே, பரிசுத்த ஆவியானவரே, எழுப்புதலில் நாயகரே, பரிசுத்த ஆவியானவரே, அசைவாடும் அனல் மூட்டும் ஆட்கொண்டு தினம் நடத்தும், அசைவாடும் அனல் மூட்டும் ஆட்கொண்டு தினம் நடத்தும், அக்கினியாக இறங்கிடுமே, அற்புதம் திரளாய் செய்திடுமே, அக்கினியாக இறங்கிடுமே, அற்புதம் திரளாய் செய்திடுமே, அகிலம் எங்கிலும் திருச்சபைகள் எழுப்புதல் காண செய்திடுமே, அகிலம் எங்கிலும் திருச்சபைகள் எழுப்புதல் காண செய்திடுமே, எழுப்புதலில் நாயகரே, பரிசுத்த ஆவியானவரே, எழுப்புதலின் நாயகரே, பரிசுத்த ஆவியானவரே, அசைவாடும் அனல் மூட்டும் ஆட்கொண்டு தினம் நடத்தும், அசைவாடும் அனல் மூட்டும் ஆட்கொண்டு தினம் நடத்தும். ஆமென் இயேசுவே. மரண இருளிலே வாழ்பவர்கள் ரட்சிப்பின் ஒளியை காணட்டுமே. தேவனே, மரண இருளிலே வாழ்பவர்கள் ரட்சிப்பின் ஒளியை காணட்டுமே, இயேசுவே ஆண்டவர் என்றதுனி தேசங்கள் எங்கும் கேட்கட்டுமே, இயேசுவே ஆண்டவர் என்றதுனி தேசங்கள் எங்கும் கேட்கட்டுமே, எழுப்புதலில் நாயகரே, ஆமென், பரிசுத்த ஆவியானவரே, எழுப்புதலின் நாயகரே, பரிசுத்த ஆவியானவரே, அசைவாடும் அனல் மூட்டும் ஆட்கொண்டு தினம் நடத்தும், அசைவாடும் அனல் மூட்டும் ஆட்கொண்டு தினம் நடத்தும், உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு. இயேசு மகாராஜனே, வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார், வானத்திலும் ஆமென் பூமியிலும் உமக்கப்பானவர் யார். நல்ல ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை அக்னி பாஷையில பேசி ஓ அபிஷேகம் பண்ண எல்லா தேவ பிள்ளைகளும் ரிமாலா கதேரே உதா ஹந்தரியா கேமானா ஷேகோதரா பதரா உரா கதேலே மதரே பதரா. பனி போல தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அளவற்ற அபிஷேகம், ஒரு ஜெபாவி ஜெபிக்கிற அபிஷேகம், அக்னி பாஷையில் ஜெபிக்கிற அபிஷேகம். அப்பா உரகதே மரே ஹந்தரே உரஹம்துரியாம் சிரே மெனே மக்கசிகோரா உருபியாந்தரே மரபௌ ஷக்கரே ஆந்தரே. ஆவியானவரே, ஆவியானவரே, வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு எங்களுக்குள்ள வேண்டுதல் செய்யுங்க அப்பா. உமது பாரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேசங்கள் திரும்பட்டும் அப்பா, அகில உலகமும் திரும்பட்டும் ஆண்டவரே. ஒரு கடைசி கால பின்மாறி மழைக்காக எழுப்பு மழைக்காய் வேண்டிக் கொள்கிறோம்.
Rehandale kando ribandala rimana shekuriandara urakatele எல்லாம் ஜெபிக்கிறீங்களா? எல்லாம் ஜெபிக்கிறீங்களா? அக்னி பாஷைகளை பேசி ரேகதே பரந்தரது ஷதோரகதோ உர்பி ஹம்துரியாம்துலியா தெரே மெனமெரி கலபர கதுரா பௌகதுரா ரிமாலா கே ஷெகோரியாந்தே கரிமாகரபலம சீரபலம் ஷெகோதா உதலே மகதி யஹலலபக்கரதிரபலம் உபஹந்தரே மற்றரபௌ கரபௌத்யா ஷெகந்தோரகோ உர்பியால மஹந்தரகா உர்பியான் ஷலபுரியம் தரபா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரப்பா. யாரெல்லாம் எழுப்பல் வாஞ்சியோடு கூட முழு உலகத்தில் இருக்கிறார்கள் எல்லா இடங்களும் வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ரோக்கரபா ஷெகரியாந்தரா அப்பா, இயேசு நாமத்தினால கோடி ஸ்தோத்திரப்பா. தர்மையான பிள்ளைகளுக்காக, அந்த ஜெபக்குள் ஐக்கியங்களுக்காக, உங்களுக்கு கொடுத்த தரிசனத்துக்காக, வாஞ்சைக்காய், பாரத்திற்காய் நன்றி. அகில உலகமும் ஒரு எழுப்பில் காண நாங்கள் வாஞ்சித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. சூப்பர் நேச்சுரலாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த பலத்தக்கரம் செயல்பட நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் இந்த பரிசுத்த கரங்களை எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். அருமையாக எங்கள் அன்பு சகோதரி எஸ்தர் குளோரி அவர்களை, அவங்களுடைய குழுவினரை, அவங்களுடைய மக்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே அவங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. தொடர்ந்து வல்லமை வெளிப்பட